ஆரம்பமானது ஆரம்பம் எடுக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது, முடிக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது. தேர்ட் மேட்ச் கைஸ். ஒவ்வொரு மேட்சுக்கும் இதே மாதிரி காமிக்கிறேன், ஓகேவா? ஒவ்வொரு மேட்சுக்கும் இதே மாதிரி காமிக்கிறேன். நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். நீங்க அடுத்த மேட்ச் வந்து மாறும். அடுத்த மேட்ச் மாறின பிறகு உங்களுக்கு இதே மாதிரி காமிக்கிறேன், டைம் இருக்கும்போது. ஏன்னா உள்ள வந்த பிறகு தான் என்னால் காமிக்க முடியும். வெளியே இருந்தே காமிச்சேன்னா அந்த மாதிரி பிஜிஎம் வந்து புதுசாக அப்டேட் பண்ணனால என்னை தூக்கி வெளியே போட்டுரும். அதுக்கப்புறம் என்னால் உள்ளே போக முடியாது. ஃபுல்லாக தெரியலையா? ஐயோ, இது நான் மறந்துட்டேனே. காட்டுறேன் மறுக்கா ஒரு வாட்டி காட்டுறேன், இன்வெஸ்ட் பண்ணி. அது இல்லாம ஜெயனி பாருங்க, இங்க போட்டுருக்கா பாருங்க, அதையும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த மேட்ச் பாருங்க ப்ரோ, தண்ணி வண்டி ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க. யார்? யூயோபியா? பிடிஎஸ் சைட் டீம் லைக் 3.0. 3.0 ஓ, கடைசில வந்து கில் எடுத்துட்டான்னு பாக்குறாங்க போல கோஸ்ட். கடைசில பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா ரெண்டு மேட்ச் இல்ல அவங்க ஏதோ பிளான் போட்டுருக்காங்க, புரியுதா இல்லையா? பிளான் வேலை செஞ்சிருக்குது. அதான் பிளான் வேலை செஞ்சிருக்குது. ஆமா, பிளான போடுறான். ஏதோ இப்படி பண்ணிடலாம், இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும், நம்ம கடைசியில கூட எடுத்து கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணி. அப்படி பரவாயில்ல, 15 10 ஒரு மேட்ச் 25 25 கூட 5 மேட்ச்ல கணக்கு வருது இல்ல, எங்கேயோ போகுது இல்ல பாயிண்ட், அப்படி போடுறாங்க. ஐவரி மறுபடியும் ஸ்ட்ராட்டஜி மாத்தினா நைஸ் தான். ஐவரி ஸ்ட்ராட்டஜி மாத்தினா தோனி மரணத்தை முத்தாமிட்டு கொண்டிருக்காங்க. மரணத்தை முத்தாமிட்டு கொண்டிருக்காங்க. ஒரு கில் டாகோ கிட்ட எனிமி அபி போறான். பிக்கே ஆகல உங்களுக்கு. ஏவிஓபி கன் எடுத்துட்டு வந்தாரு. ஏவிஓபி தன்ன ஒரு டவுன். மாத்திர கிக் இது பண்ணிட்டேன். மாத்திர ஜானி. எதுலப்பா? எந்த டீம்ல? 22 டீம் 22 பிடிஎஸ் மொபைல். என்னாச்சு டவுன்ங்கறியா? ஓ அடிச்சிட்டாங்களா? ஓ அடிச்சிட்டாங்க. 4 கில். 4 கில். என்ன போனாச்சு ஏவிஓபி நீங்க கேட்டவனே ஹேக் செக் கேட்டவனே பெர்ஃபார்மன்ஸ் லைட்டா சப்பியதா, சப்பப்பட்டதா, உடைக்கப்பட்டதா, ஒடுக்கப்பட்டதா, அழிக்கப்பட்டதா? போன மேட்ச்ல நீங்க ஹேக் செக் எதுவும் கேட்கலையே, அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வரலையா? அவ்வளவுதான், கண்காணிப்பு வைக்கப்பட்டது அப்படின்னு முடிஞ்சு போச்சு, கேமரா வைக்கப்பட்டது அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஆனா நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா விளையாடணும் இந்த மாதிரி சொல்லி நல்லா விளையாட பண்ண. நல்லா சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருக்கு. ஈவென்ட்லயே பயமா ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க இவனுங்க. ஆமா, லாஸ்ட் டைம் சென்டர்ல வந்து ஐவரி டீம் இறங்கி ஒரு மாதிரி நான் சொல்றது வெட்டி டீம் சொல்றேன். 6 கில் பயங்கரமா விளையாடுறானுங்க, சூப்பரா ஆடிட்டு இருக்கானுங்க. ரஷ்கார்டு, ஸ்கை, மட்டனு எல்லாம். ரஷ்கார்ட் 3 கில். வாவ். ஆமா, அந்த மொபைல் டீம் செம்ம. சென்டரை எப்படி எவன்தான் லேண்ட் பண்றான்னு தெரியல. ஃபாஸ்ட் லேண்டிங் வந்து எப்படியாவது ஒரு டாமினேட் பண்ணி இந்த இடத்த புடிச்சிடறானுங்க. குமார் அவனுக்கு மட்டும் ரீகால் எடுத்துட்டு அடி உண்மையுமே இடி மாதிரி தான் விழுவும். ஏன்னா ஒரு போன மேட்ச் அவனுக்கு பாயிண்ட் எடுக்கல, அவனுங்க பின்னாடி போறானுங்க. அப்ப கண்டிப்பா ஏதோ நடக்கும். ஆமா இங்க பாருங்க, சாச்சு மட்டும் தண்ணி வண்டி தேடுறான், மொத்தம் 3 பேர் லூட் அடிக்கிறானுங்க. ஆமா, சோலோ ஸ்ட்ராட்டஜி வேற, கோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்து வைக்கிறோம். ஓகே அப்படின்னு இப்படி ஒரு டீம் இருக்குமா அப்படின்னு, இப்படி ஒரு டீம் இருக்குமான்னு அங்க வேற ரீகால் எடுக்கிறாங்க. வேற மத்தவங்க எல்லாம் ஃபைட் பண்றாங்க. நேக்கா ரீகால தூக்கிட்டானுங்க பாரு. ரீகால் வருது, வெடிக்குது, ஓடுது. கோட், ஹைப்பர்சான், ஜியூஸ், ஏவிஓபி அப்படி அவ்வளவுதான். 4 ரீகாலையும் தூக்கிட்டாங்க. அங்க பாரு அட்வான்ஸ் ராக்கெட்டை தூக்குறானுங்க, எம்ஜிடி தூக்குறானுங்க. ஏடபிள்யூ எடுப்பானுங்களா? ஏடபிள்யூ எடுக்கல. ஸ்னைப்பர் மரணத்தை முத்தமிட்டது. 4-5 ஈவென்ட் ஆயிடுச்சு. ஐவரி பாத்துறமா ஐவரி என்னாச்சு? அந்த ஈவென்ட்ல ரீகால் எடுத்துட்டாங்க. ட்ரை பண்றோம் ரீகால் எடுக்கிறதுக்கு. இது டோனி அதுக்குள்ள பருப்பு அவ்வளவுதான், எடுக்க முடியல. மரணத்தை முத்தமிட்டது. யுவா கூப்பிட்டு ஐவரி செருப்படி வாங்குறத காமிச்சிட்டா. ஆமா, இங்க இருக்கு, அதான் இங்கதான் இருக்கு, அதை தொட முடியலையாடா அப்படின்னு. ஐயோ ரொம்ப அதெல்லாம் மன கஷ்டமா இருக்கு தெரியுமா? எடுத்தா ஐவரிதான் டீம் 2.0 தான். ரீகால் எடுத்திருந்தா எக்ஸ்ட்ரா ஒரு 10 கில் எடுக்கலாம்டா, 10 பாயிண்ட். அதான் ஒரு தைரியம் இருக்கும். கிருகிருப்பா வருது ரீகால் விடுறதுனால.
இப்ப டோனி ப்ரோக்கும் லைஃப் இல்ல வெளில போய் ஆடுறதுக்கு. அவருக்கு எல்லோ லைஃப் மட்டும் தான் இருக்கும். வீக்கவுட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அவரை. இந்த டீமும் ஆடா இன்னும் SXBTs பாருங்க 9 கில். SXBTs நல்லா ஆடிட்டு இருக்காங்க ஈவென்ட்ல. SXBTs எல்லாமே பயங்கரமா ஆடுறானுங்க. அவங்க என்ன டாப் பண்ணு நேத்து அவங்க ஜெயிச்சுட்டு அவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. இன்னொரு டீம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம அப்படின்னு சொல்லி பாரு எல்லாம் இந்த தடவை எல்லாரும் ஜெயிப்பாங்க போலயே. 9 பாயிண்ட் எடுத்துருக்காங்க SXBTs இந்த மேட்ச்ல. வாவ் SXBTs நல்லா இருக்கானே இந்த பிளேஸ்மென்ட் பிளஸ் கில் பாயிண்ட் நல்லா ஆமா ஆமா வெறியா இருக்கு. எடுத்தே அவன தம்பி 40 கில் அடிச்சு டாப் 6 வந்தா அவ்வளவுதான். டண்டனகாவா ஹைப்பர் சேனல் பாருங்க ப்ரோ. SXBTs தான் இப்போதைக்கு வெயிட்டா இருக்காங்க. SX தான் போட்டு BTS மொபைல் அடிச்சிருக்கு. நாக்கு பூக்கி என்ன ஜேவியர் ப்ரோ SXBTsக்கு வாங்கி கொடுத்துட்டாரா? இந்தாங்கடா வாங்கிக்கங்க எல்லாம் 1300 நான் ஸ்பான்சர் பண்றேன் வச்சுக்கங்க. சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க போங்க. விடாதீங்க டிராஃபி பார்த்தா 3000 இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 வாங்கிட்டு வந்து உங்களுக்கு 5000 வச்சு எனக்கு 5000 கொடுத்துருங்க அப்படின்ட்டு ஆரான்னு தெரியலையே. போட்டு பின்னி படம் எடுக்கிறாங்க SXBTs. அந்த பக்கம் வேற SR ப்ரோ வேற மெயின் ஸ்பான்சர். என்ன நடக்க போகுது எது நடக்க போதும். ஹைப்பர் சேனல் மாட்டிட்டான் அவ்வளவுதான். மாட்டிக்கிட்டாங்க பேரு கேலி எல்லாருமே கேலி. இல்ல அவங்க முடிச்சிட்டானுங்க. அவங்க முடிச்சிட்டாங்க. அதுதான் கில் பாத்தீங்களா 16 கில் BTS மொபைல். என்னடா மொபைல் டீம் இந்த அடி அடிக்கிறாங்க எப்படிடா இந்த அடி போடுறாங்க மொபைல் டீம் போட்டு டமுக்கு டிமுக்கு டிமுக்கு டமுக்குன்றாங்க. ஏவிஓபி ஒரே கில்லு ஆக்கு செக்குன்னு ஒரு 10 பேர் கேட்டாங்க. உடனே பதறிட்டாங்க. உம்மால டேய் நம்ம பக்கம் திரும்புறாங்க குமிஞ்சுக்கிட்டே போறேன் நீங்க அடிக்கடா அப்படின்ட்டு அவன் ஏவிஓபி 10 கிலோ எடுத்த ஒத்த கிலோ எடுக்க வச்சுக்கடா டேய் பரிதாபம்டா. அடி ஆடிச்சு அடிக்கிற அடி அப்படி ஒரே அடிதான் மண்டையில ஒரு கொட்டுக்காரங்க. 6 கில்லு, ஹைப்பர் சேனல் 4 கில்லு, ஜூஸ் ஒரு 5 கில்லு, ஏவிஓபி ஒரு கில்லு, மொத்தம் 16 கில்லு. தம்பி பிளஸ் ரீகால் அதை யோசி. தம்பி பிளஸ் ரீகால் ஸ்டார்டிங் கில் அடிச்சிட்டு 5 வந்தாலே இவனுங்க சொல்லிட்டா எங்கேயோ போயிடுவானுங்க. இவனுங்க 4 பேர் மிரோட எடுத்துட்டு 4 பேர் ஒட்டுக்கா போனான்னு வச்சுக்கோங்க. இப்ப இவனுங்க சாவறதுக்குள்ளார 15 கிலோ அடிப்பானுங்க. ஆனா இவனுங்க அதை பண்றது இல்ல. யாருமே அதை பண்றது கண்டிப்பா சாவறதுக்குள்ள கண்டிப்பா ஒரு 10 கிலோ அடிப்பானுங்க. ஏன்னா ஒரு எப்படியும் சாவறதுக்குள்ள ஒரு 10 கிலோ எடுத்து செத்துட்டா 30 கிலோ 20-30 கிலோ ஆயிரும். அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் மட்டும் எடுத்தாவே 40 பாயிண்ட் ஒரு கில். ஆனா இவனுங்க வேஸ்ட் பண்றாங்க, டைம் வேஸ்ட் பண்றானுங்க. பிளேஸ்மெண்ட் கில்ஸ்ல வந்து அது ஒரு பிளஸ், அது ஒரு யூனிக் ஸ்ட்ராட்டஜி. அது யாரும் யூஸ் பண்றது இல்ல. பாப்போம் என்ன நடக்குது. எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க அத. நேத்து இவனுங்க அடிக்கலையா அடிச்சு நொறுக்கலையா 2.0 போட்டு இந்த அம்மா 2.0 சொல்ல மாட்டேங்குது. ஹைவரி டீம்ல சொல்லிட்டு இருக்குது. அது 2.0மா அவங்க டீம்ல மீதி 3 பேர் இருக்காங்க. அவங்களையும் கவனி. ஐவரி டீம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க. டேய் எப்ப நாங்க 3 பேர் இந்த சப்பையா அந்த அம்மாக்கா கண்ணு தெரிய மாட்டேங்குது காது கேட்க மாட்டேங்குதுன்னு மாட்டாங்க. ஐயோ ஆனா ஒரு டவுட் லாஸ்ட் மேட்ச் வந்து SXBTsல வந்து டோபிஸ் லைவ்னு ஆடுனாங்க. அவங்க டீம் நம்ம டீம்ல தான்ப்பா எல்லா டீமுக்கும் 4 பிளேயர்ஸ் தான் மொபைல் அவைலபிள். மத்த வெளி டீம்ஸ்லாம் மொத்தம் டீம்ல என்ன ஆச்சரியம் தெரியல பாத்தீங்களா. 6 பேர் 2 சப்ஸ்டிட்யூட் இருக்காங்க. அவங்களுக்குலாம் 2 சப்ஸ்டிட்யூட் இருக்காங்க. அவங்க யார வேணா மாத்திக்கலாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம். நமக்கு தான் ஆள் கிடையாது. எல்லா டீம்லயும் 4 பேருக்கு ஃபுல்லா போட்டோம். நம்மளால மாத்த முடியாது. வெளி டீம்ல இருக்கறவங்க நம்மளால இது பண்ண முடியாது. ஜேவிப்ளோ சொல்லி அடிக்கிறாரு. அவர் கான்ஃபிடென்ட்டா வார் ஸ்டார்டிங்லயே சொன்னாரு இந்த வார்ல பாருங்க. ஆமா அவர் BTS கலாச்சாரு அடிச்சு துரத்தலையா ப்ரோ பயப்படலையா கோஸ்ட் ப்ரோலாம் அப்படின்னு அவர் ஜேவிப்ளோ சொன்னதை நானும் பதிவு பண்ணிக்கிட்டேன், ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். பட் பாப்போம் டிராஃபி அடிச்சாங்கன்னா ஓகே. டிராஃபி அடிக்காம வந்து BTS அடிச்சு ஊத்து அடிச்சுன்னா அதுவும் ஓகே தான். பாப்போம் என்ன நடக்குது. அதுக்கு முதல்ல வரணும், ஆடணும், வெடிக்கணும், உடைக்கணும், அடிக்கணும். GBTS 3 man ஸ்குவாட் இருக்கு. GBTS 3 man ஸ்குவாடா எங்க டீம் 8 அட்வான்ஸ்லாம் எடுத்துட்டு வெளிய வெயிட் பண்றாங்க போல. ஆமா ஒருத்தங்க அவங்க டீம்ல யாருல சூப்பர் கோல் ஷாரன் எவனோ ஒருத்தன் இருப்பான கண்ணாடி போட்டுட்டு யாரோ கண்ணாடி மாமா ஒருத்தன் காண போயிட்டு ஜான் ஸ்டாலின் போயிட்டாப்ல. அழுத்தி விட்டாங்க. ஈவென்ட்ல இருக்காங்க ஷானும் இவங்களும். ப்ரோ ஜேவி ப்ரோ வந்து தில்லான அங்கிள் தான் ப்ரோ. மாடரேட்டரா இருந்து யூடியூபர் ஆகி இப்போ ஒரு டீமுக்கே ஓனர் ஆயிட்டாப்ல. ஆமா ப்ரோ வெரியான ஆள் ப்ரோ. உண்மையாலுமே ஜேவி ப்ரோ கொடூரமான ஆள். உம்மால அவர் வந்து தலைமறைவா இருப்பாரு. எப்பெல்லாம் நமக்கு பிரச்சனையோ அப்போ அவர் தான் வந்து தாக்குதல். அவர் தான் ஒரு மிசில் எடுத்துட்டு வருவாரு.
என்னடா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க உண்டாவானுங்களா அப்படின்னு ஆரம்பிப்பாரு. நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. வேற போட்டு வந்துருவாரு ஒரு பாட்டில் வேற போட்டு கிளிப்பாப்புல. நல்லா இருக்கும். ரொம்ப எவ்வளவு 6-7 வருஷமா இருக்காருல்ல, அதனால அவர் கொஞ்சம் அரசியல் போஸ்ட்ல தான் இருப்பாரு. இப்ப டீம் கோச்சா மாறிட்டார் ப்ரோ. கபிபா மாறிட்டாப்ல. யாருனாலும் வாங்க, எப்படி டகஸ்தானுக்கு அனுப்பி 3 வருஷம் மறந்துருக்கேன்னு சொல்ற மாதிரி யாருனாலும் வாங்க, SXBDS வந்து 2 வருஷம் மறந்துருக்கேன், உங்களை ஆளாக்கி விடுறேன் அப்படின்னு அவர் ஒரு வெறியான டீமை வச்சு வழி நடத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு பிஜேபி கபிபாவா வளம் வந்துட்டு இருக்காரு. என்ன பிஜேபி அபிப்பே எதுவும் போட மாட்டாரு, இவருக்கு ஒரு பாட்டில் போடுவாரு, வேற ஒண்ணும் இல்ல. சரி பாரு அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணு. ஒரு சின்ன பாட்டில் தான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. மொபைல் டீம் பாருங்க வேட்டை கிளம்பிட்டாங்களா? டீம் 22 அவங்கள தூக்கி முன்னாடி போற. டேய் அவங்கள தூக்கி முன்னாடி போடு. மொபைல் டீம் தூக்கி முன்னாடி போடு. ஈவென்ட்டா தேர்றானுங்க. மொபைல் டீம் வந்து 22ல உட்கார்ந்துட்டு இருக்காங்கண்ணே. அவங்கள தூக்கி 16 கில் இன்னும் அப்படியே கில்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகல. பக்கத்துல எதனா டீம் இருக்கான்னு பார்க்கணும். ப்ரோ சேர் இன்னும் பச்சை கலர் கார் வச்சிட்டு இருக்காரு. அவர் புள்ளிங்க ப்ரோ. அவர் மாடர்ன், ஒரு பழைய காலத்து புள்ளிங்க. அவர் இன்னும் டவுசர் எல்லாம் போட்டுக்கிட்டு மீசை எல்லாம் முறுக்கு மீசை வச்சுக்கிட்டு பச்சை கலர் கார்ல ஹேய் பேபி வாட்ஸ் அப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இப்ப கூட பாரு மலையாளத்துல டோலியை புடிச்சு வச்சுக்கிறாரு. கேரளா போனா தொங்குறதுக்கு, கொல்கத்தா போனா தங்குறதுக்கு எஸ்ஆர் ப்ரோ. அவருக்கு கான்ட்ராக்ட் இல்லாத இடமே கிடையாது. கொண்டாட பாரு ப்ரோ. உள்ள கேம்ப் அடிச்சு ஷெல்டர் உள்ள கேம்ப் அடிச்சிருக்கானுங்க. ரெனால்டோ வைட்டி டீம் தான் அடிக்குறாங்க. அவளா ரெனால்டோ வைட்டி தூக்குறா. பீ ஸ்ப்ரே பீல ஸ்ப்ரே கலந்து ஸ்ப்ரே பண்றான். ஏபிபி ஒண்ணுமே நடக்கல. என்ன நடக்குது? ரெனால்டோ வைட்டி கோட் வெச்சிட்டாரா நாக்கு. கார் வெடிச்சு 2 பேர் நாக்கு. அடிச்சு அவ்வளவுதான். ரெனால்டோ வைட்டி தூக்கிடுவான்னு நினைக்கிறேன். 2 கில்லு அபார் துரத்தி வேட்டையாடுறாங்க. ரெனால்டோ அழிச்சிட்டானுங்க. துரத்தி வேட்டையாடுறாங்க. 18 கில்லு, 18 பாயிண்ட். 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 இல்ல 18 பாயிண்ட். 18 பாயிண்ட். வந்தாலே உங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும் அந்த மேட்ச். ஏன்னா கில்ஸ் அந்த மாதிரி அடிச்சு உள்ளுக்குள்ள டீம் கேம்ப் அடிச்சு இல்ல உங்களுக்கு ஷெல்டர் கூல் லோக் பாருங்க போயில. ஆமா BTS ஓபோஜி BTS சைக்கிள். ஏய் இப்பவே 20 கிலோ எடுத்துறாங்க. அப்படினா 70 பேர் இருக்கும்போது 20 கிலோ எடுத்துறாங்கனா இவங்க 40 கிலோ எடுக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குடா. துரத்துறாங்கடா, துரத்தி அடிக்கிறாங்க. ரோமியோ வந்து வந்ததும் தெரியல, அடிச்சதும் தெரியல. ராட்ரிக முடிச்சிட்டானே. ராட்ரிக் 2 லைஃப்மே காலி நினைக்கிறேனே. ஐயோ அப்படியா? ஆமா ராட்ரிக் 2 லைஃப்மே காலி நினைக்கிறேன். ஈவென்ட் ஒரு லைஃப் வெளிய ஒரு லைஃப். ரீகால் பண்ண முடியும் நினைக்கிறேன். என்ன இப்பதான் அவங்க 3 கில் எடுத்துக்கறாங்க. டோனி தனியா இருக்கான். டோனிக்கு ஈவென்ட்ல மஞ்சள் லைஃப் இருக்கு அவனுக்கு. சரிடா, அப்படி பார்த்தா கூட இப்பதான் 3 கில் எடுத்துறாங்க. அவங்க 20 கில் தாண்டி போயிட்டாங்க. எல்லா டீமும் 3 கில் எடுத்துட்டாங்க. என்ன அது? வரதுக்காம இவங்க அடிக்கணும் ப்ரோ. டாப் 5 வர விடாம அடிக்கணும். அதுதான் ஃபோக்கஸ்டா இருக்கும் உங்களுக்கு. அவனுக்கு வந்து டாப் 5 வந்து மொபைல் பிடிச்சு தான் குடுமாங்க. டோனி ப்ரோஸ் சம்பி ஓபி. நான் ஓபி பாக்குறேன். 3.0 பாருங்க. 3.0 என்ன கடை? 3.0 ஒரு கொடூரமான நிதான. அவங்களுமே டாப்ல இருக்காங்க. கடைசில பாக்குறோம். வெரியான் நாக்கு. ஓடுற மாதிரி ஓடி போய் ஒரு நாக்கு வச்சிட்டாரு. செமையா. இப்போதைக்கு 2 டீம் தான் வந்து 40 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறது. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது SXBTS 47 பாயிண்ட்லயும், அண்ட் ரெண்டாவது இடத்தை ஹோல்ட் பண்றது BTS 3.0 40 பாயிண்ட்லயும் இருக்காங்க. 31 பாயிண்ட் இருக்கு. மூணாவது மொபைல் டீம் பாரு. மொபைல் டீம் கால்ஸ்ல போடுது. துரத்துறாங்க. அடிக்கிறாங்க ஷெல்டர் வழியில. நான் ஜீரோ பிளேயர் போட்டு போல. ஐயோ டிரைவர் ஆக்டிவிட்டி ரியாட்ல ஒருத்தர் ஹால மறந்தாங்க. இந்தியா சரியான கம்பேக். ஹைப்பர் சாம் கொடுத்து முடிவடைந்தது गाइस. என்னது இது? ரியாட் அணி முடிவடைந்தது. 22 பா அடிச்சு வெரியன் பிட்டானுங்க. ப்ரோ பிளேஸ்மென்ட் பாயிண்ட் டிராஃபிலியா ப்ரோ 22 கில்ல காஸ்ட்லியா போட்டுறானுங்க பாருங்க. என்ன நடக்குதுங்க? டாப் 5 வர முடியுமானே பயத்துல இருக்கிற பாதி டீமுக்கு இவங்க அடிச்சியே படம் ஓட்டிட்டு இருக்காங்க இங்க. ஆமாமா படம் ஓட்டிட்டு இருக்காங்க.
ஐபெக்சன் சீட் சேஞ்ச் பண்ணி ஒரு கவர் கொடுத்தா பாருங்க வா ஜியூஸ் 5 ஏவிபி 3 ஹைப்பர்சன் 8 கோட் 6 கோட் 6 நீங்க பொதுத்தோட உச்சமா இருக்கு. மதன் ப்ரோஸ் வச்சு டேய் இப்பவே 22டா. டேய் இப்பவே 40 கிலோ ஒரு 6 பாயிண்ட் எடுத்தா விக்கி எடுத்தாரு 50 பாயிண்ட். 46 ஏய் அவங்க டாப் 5 60 பாயிண்ட் டாப் 5 வந்தாலே போதும். ஆல்ரெடி 38 பாயிண்ட் எடுத்து இப்ப இவங்க குத்தியா இப்ப குத்தலனா அவ்வளவுதான். குத்தலனா அவங்கதான் லீட் எடுத்துருவாங்க. நல்ல கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் உங்க டாப் 5 குள்ள வந்தாங்கன்னா அவ்வளவுதான் கில்ஸ் போட்டுட்டாங்க. லீடிங் இல்லாத டீம்ல வந்து Will you let your blade rust in this crumbling ruin? குடம் பண்ணனும். அப்பதான் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். இல்லடா எஸ்எஸ்பிடிஎஸ் எவ்வளவு கிலோ நான் ரீசெட் பண்றேன். எஸ்எஸ்பிடிஎஸ் எவ்வளவு கிலோ எடுத்துறாங்க? انا உங்களுக்கு எல்லாம் சென்ட் பண்ணிருக்கேன். டீடைல்டா 47 பாயிண்ட்ல இருக்காங்க. ஆஹா இப்போ எவ்வளவு கிலோ எஸ்எஸ்பிடிஎஸ் இப்போ? 9 kills. ஓகே. எஸ்எஸ்பிடிஎஸ் டாப் 5ல தான் தெரியும் இந்த மேட்ச் உடைய ரிசல்ட் லாஸ்ட்ல. அவங்களோட லூட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கறாங்க கடைசி ஜோனுக்கு. 9 கில்ஸ் எடுத்துட்டாங்க. ஸ்லாட் 1 அவங்கள்தான். அது ஜோன் சென்டர் பிடிச்சாங்க பாத்தீங்களா? இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் மைண்ட் என்ன பண்றாரு? இப்போ ஜோன் இந்த யுஏபி டீம் என்னடா பண்றது? இங்க பாருங்க டீம் 18 என்ன மேட்ச் என்ன இது டேம் நடந்துக்குறாங்க. 5 நேத்து வின்னர்ஸ் வேற எத்தனைக்கும் என்ன தப்பு இவ்ளோ பெரிய தப்பு பண்றாங்களே இவனுங்க. யுபிஓபி வந்து மொத்தமா வந்து 12 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. அங்க ஒரு டீம் 30 பாயிண்ட் நோக்கி 30 கிலோ நோக்கி போயிட்டு இருக்கானுங்க. 60 பாயிண்ட் போயிட்டு இருக்காங்க அவங்க. எனக்கு மொத்தமாவே 30 பாயிண்ட் தான் போறடா டேய். அதுவும் இறங்கல எல்லாருக்குமே அந்த மேப் நாலேஜ் அதிகம். சோ அதனால காம்படிஷன் அதிகமா இருக்கும். இறங்கல் தான் பூலே. அதான் உண்மை. அதேதான். கிளாசிக் பேனல். ரீகால் ஃபைட் ஈவென்ட் இது வெட்டு மாமா பாருங்க பிஏடி முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு வெளியே. எங்க பாருங்க ஜாஜோபோல் இருக்காரு வெட்டு மாமா. தங்கமேடி டீம் வந்து இப்ப பாயிண்ட்ல இருக்காங்க. போன மேட்ச் பாயிண்ட் எடுத்தாங்களா? டாப் 2 டாப் 3 டாப் 5 வந்து டாப் பாயிண்ட்ல அவங்களும் முன் வந்துருவாங்க ப்ரோ. ஆமா சோலோ வீடியோஸ் வந்து 30 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. 31 இருக்கு அவங்களுடைய பாயிண்ட்ஸ். 3.0 ஆவரேஜான கில்ஸ் எடுத்துட்டு டாப் 5 வராங்க. கடைசி எவ்வளவு கில் எடுப்பாங்க? ஆமா கடைசில கூட கோஸ் இப்ப இனிமேல் என்ன 30 கிலோ அடிக்க முடியும் வாய்ப்பு இல்லல. 20 எடுக்க முடியும்னு வச்சுக்கோ. 20 எடுக்க முடியும் 15 அடிக்க முடியும் அவ்வளவுதான். அவங்கதான் இவங்களால ஃபர்ஸ்ட் வரது கஷ்டம் தான். ஆனா இவங்க போய் மொபைல் டீமை உடைச்சிட்டான்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் சூப்பர். உடைக்கணும் ஆனா உடைக்க முடியுமா? வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவங்க பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கானுங்க. வச்சு வெளுத்துருவானுங்க உண்மையாலுமே. அதான் அது ஒண்ணுதான். எஸ்எக்ஸ்பிடிஎஸும் நல்லா ஒரு கில்லோட தான் இருக்காங்க. பொறுமை காத்துட்டு இருக்காங்க எஸ்எக்ஸ்பிடிஎஸ். தி டாப் பாயிண்ட் லீடர்ஸ். ஜோன் எடுக்கறாங்க. ஜோன் சென்டர்ல இருக்க நம்ம ஜூயிஸ் அணி பொறுமையா விளையாடிட்டு இருக்காங்க. ஜோன் வேற போட்டாங்க. மேன்ஷன்ல இருக்கிற அந்த நடு ஷாக் பில்டிங் சிங்கிள் பில்டிங் தான் ஜோன் சென்டர். ஐவரி பாருங்க இது ஜோன் ஐவரியா? ஆமா 2.0 பாருங்க மாஸ்டர். இங்க பாருங்க ஐவரினா இங்க போயிமா இங்க பாருங்க மோட்டர் மாமா ஐவரி பாபா என்ன பண்றானே போக மாட்டேங்குது. இல்ல போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போணும். அது ஜூயிஸ் டீம் காத்துட்டு இருக்கான் பாருங்க. போட்டான் அவன் கார்ல உடைக்கிறாங்க போடா. நீ உன் காரை உடைக்கிறாங்க தெரியுதா? அவனுக்கு காரை உடைக்கிறானுங்க. கார் ஒண்ணு உடைஞ்சிச்சு பாரு. தெரியுதா இல்லையா? கடைசியில பிரச்சனை கார் உடைச்சா முடிஞ்சிச்சு புரியுதா? அதுக்காக உடைக்கிறானுங்க. ஸ்ட்ராட்டஜி போடுறானுங்க. டீம் 8ல பாருங்களேன். டீம் 8 ஐயோ வெரி பண்றானுங்களே. இந்த 3 காரையும் தூக்கிட்டானுங்க. அப்படின்னா இவனுங்க உள்ள போவே முடியாது கோஸ்ட். அதுக்கு ஒரு பிரச்சனையே போயிடும். ஐயோ கார உடைச்சாங்க. சூப்பர் பாருங்க. ஜோன் தான் இருக்கு. ஜோன் டிசைட் பண்ண போகுது மேட்ச். சூப்பர் கேர்ள் பாருங்க 8 டீம் நம்பர் 8. ஆமா சூப்பர் கேர்ள் பாரு. என்ன இது? ஐயோ எல்லா காரையும் உடைச்சாங்க. அவ்வளவுதான் எல்லாரும் உடைஞ்சிச்சு. அவ்வளவுதான் ஒண்ணே பண்ண முடியாது. ஒரே ஒரு கார் தான் இருக்கு. போட்டானுங்களா மாஸ்டர் மைண்டா பாரு. இன்னொரு என்ன மோட்டார். ஆமா
எல்லா காரையும் வெடி. எல்லாத்தையும் தூக்கிட்டானுங்க. எல்லாமே வெடி. எல்லாத்தையும் தூக்கிட்டானுங்கடா. பயங்கரங்க. உண்மையாலவே மாஸ்டர் மைண்ட் தான். டேய், இப்ப உள்ள போகணும் இல்ல ராஜா, உள்ள போகணும். இப்ப Zone centerல தான் இருக்காங்க. இல்ல ஹார்ட்ஷிப் அடிச்சு என்ன பண்ணுவ? ஹார்ட்ஷிப் அடிச்சு என்ன பண்ணுவ? எப்படி வெளிய போவ? வெளிய போறதுக்கு வாங்கல. 19 டீம் இருக்குல்ல. இன்னொரு மோட்டர் வருது. அவ்வளவுதான். ஐயோ ஐயோ, இதெல்லாம் யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க தெரியுதா? எல்லாம் ராக்கெட் யூஸ் பண்றானுங்க. இவன் மட்டும்தான் ஒவ்வொரு வாட்டியும் வச்சுக்கிறான். மோட்டரோட இம்பார்ட்டன்ஸ் இவனுக்கு மட்டும்தான் தெரியுது. மோட்டர் எவ்வளவு பெரிய வேலையை காட்டுது அப்படின்னு. இவ்வளவு ரணங்கள் நடந்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? சூப்பர்களை அப்படியே பொறுமையா நின்னுட்டு இருக்காங்க. எவனா வாங்க. இல்ல இப்ப சூப்பர் பாம்பா இருக்குது. மொபைல் டீமுக்கு தான் பிரச்சனை. எஞ்சி பின்னாடி பக்கம் ஃபிளாங்க் பண்ணானா சூப்பர் கேட்ட மாட்டிக்குவாங்க. ஆமா இல்ல பாத்துட்டு இருப்பானுங்க ப்ரோ. பாத்துருவாங்க. பின்னாடி ஏதோ பாம்பு பட்டு இருக்கு. வெரி 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 வெரி. முதல்ல ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? ஆஃப்டர் தி ஹேக் செக் நோபடி யூசஸ் ஷார்ட் கன் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஆமா தல. உண்மை. இல்ல அது மட்டும் இல்ல, ஷாட்கனோட பவருமே கம்மி பண்ணிட்டாங்கல. இது ஒரு நல்ல ஒரு அடுத்த ஈவென்ட்ல இந்த ஈவென்ட்ல கிடையாது. கிடையாது, அடுத்த ஈவென்ட் தான். அதுவும் ஒரே ஒரு பாயிண்ட் ஒன்னு கம்மி பண்ற பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 இல்லடா. இன்னும் அவங்க அடுத்த ஜோன் அவங்க ஃபயர் பண்ணி வச்சா உள்ள வந்தாங்க. ஜோன் உள்ள போட்டுச்சு. அம்மாடா தப்பிச்சாங்க. ஐவரி ஜோன்ல இருக்கான். ஐவரி டீம் வந்து சென்ட்ரல் ஜோன் 2.0 தண்ணி வண்டி அடிக்குறாங்க. BTS 3.0 அடிக்குறாங்க. ஐவரி எல்லாரும் கொடுத்தான் வண்டியை. ப்ரோ இந்நேரம் இப்ப BTS நீங்க ஆமா டேய் அங்க இருந்து உள்ள இந்த வண்டி கொண்டிருக்காங்கடா. ஐயோ வண்டி வெடிச்சிச்சு பாரு. எல்லாரும் வண்டி ஓடிக்கறாங்க. ஒரு வண்டி இருக்கு. இன்னும் ஒரே வண்டி தான் இருக்கு. எடுத்து போய் பின்னாடி வண்டி எடுத்து போயிட்டு வண்டி எடுத்து முன்னாடி விடுறானுங்க. சுடுங்க அப்படி. எல்லாரோட வெஹிக்கிளையும் உடைக்கறாங்க. யாருமே ஜோனுக்குள்ள வர கூடாதுன்னு நினைக்கறாங்க அவங்க. ஐயோ இவங்க வேற ஒரு நல்ல ஒரு இப்போ தண்ணி வண்டி உடைச்சாங்கன்னா அவங்க பின்னாடி வச்சிருக்க இந்த வண்டி கூட எடுத்துட்டு வர முடியாது. மாட்டிக்கும் வண்டி. பாப்போம். பாருங்க தண்ணி வண்டி உடைச்சாங்கன்னா புகாட்டியும் மாட்டிக்கும். இவங்க மாட்டிப்பாங்க ப்ரோ. கண்டிப்பா. யாரு? மொபைல் டீம் கண்டிப்பா மோட்டார் Mobile team எடுத்து வரவே கண்டிப்பா. வராது. Top பறந்து தான் போணும். டாப் 5 ரொம்ப ஸ்மோக் போட்டு உள்ள வந்துருவாங்க. ஸ்மோக் போட்டு அந்த அவங்கள படிக்கணும். 2.2 அடிக்கணும். BTS. அங்க பாருங்க பென்சில் அடிக்கிட்ட வண்டியில ஓபன்ல வராங்க. இவங்க கண்டிப்பா வந்து மொபைல் டீமை வந்து புஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ மொபைல் டீம். இங்க பாருங்க. மோட்டார் போட்டுங்கறான். இங்க பாருங்க மோட்டர் போட்ட மாதிரி. இங்க பாருங்க வெட்டி டீமுக்கு மோட்டர் போட்ட மாதிரி ஐவரி. தூக்கி ஓடுறானுங்க பிஆர்டிஎம்லாம். நம்ம ஓடுறான். பிஆர்டி முட்டு ஓடுறான் ப்ரோ. எல்லாம் கிழிச்சிட்டு வர்றான் எட்டு. எங்க ஒருச்சா நம்ம ஏத்துமே. பிஆர்டி இல்ல வெளிய எங்க வெடிச்சா? ஓட்டான் பாரு விட்டு. ஆமா CPU. இன்னும் ஒரே ஒரு பிஆர்டிஎம் இருக்கு இவனுங்கள்ட்ட. டீம் போட்டுக்கிட்டேன். பிஆர்டி கொடுத்துறானுங்க. ஆமா இன்னும்டா இந்த ஐயோ இந்த பக்கம் வரதே ஆள் எல்லாத்தையும் உடைக்கறானுங்கடா. உடைச்சி எரிதானே தெரியுதா இல்லையா? சத்தியமா என்டையர் கேமே சேஞ்ச் பண்ணிட்டா ஐவரி. சேஞ்ச் தி என்டையர் கேம் கொடுத்துறான் ப்ரோ ஒரு பக்கம் பிஆர்டிஎம். அவ்வளவுதான் இந்த பிஆர்டிஎம் கேலி. இங்க பாரு இந்த மொபைல் டீம் அவன் ஃபுல் ஃபோக்கஸ் ஆகலாம். அந்த பக்கம் என்ன பாக்குறான் அவன்? இவனுல வரவிடாதா கூட. ஏன்னா இவன் தான் ஹையஸ்ட் கில் தெரிஞ்சிச்சு அவனுக்கு. இவனுங்க மேலதான் ஃபுல் கண்ணு 22 கில் வேறயா. வஞ்ச வச்சா அவ்வளவுதானுங்க. வஞ்ச வச்சா அவ்வளவுதானுங்க. பார்த்தாவே தெரியுது. வெரி வெரி வெரி. பிஆர்எம் ரெடி பண்றானுங்க. ஒரு பிஆர்எம் ரெடி பண்றானுங்க. அங்க பாருங்களா மோட்டார் மறுபடியும் தூக்கிட்டான் ஐவரி. கரெக்டா ரன் பண்ணா கண்டிப்பா வந்து ஸ்கை அப் நாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அநேகமா அடுத்தது எவனா மோட்டர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவனுல வெளியவே வரவிட மாட்டேங்கிறான்டா அவன். இங்க பாருங்க வெளியே வந்தா மோட்டர் போற இவன் குமிச்சுக்கிட்டே உள்ள வந்துடுறானுங்க. மோட்டார் எல்லா இடத்துலயும் போட்டுட்டு என்ன இந்த டீம் எல்லாம் என்ன இங்க பாரு சூப்பர் கேர்ள் பாரு. இங்க பாரு இங்க பாரு சூப்பர் கேர்ள் பாரு. பெண்கள் டீம் பாரு. பின்னாடி பொறுமையா வந்துட்டு இருக்காங்க. ஐயோ அப்பா ஐவரி போடுது. ஆனா 2 கிலோ வந்துட்டேங்க. அவ்வளவுதான். ஒரு கிலோ இது பிரியா கேம். அவ்வளவுதான் மாட்டானுங்க ப்ரோ. இது பிரியா கேம் என்ன பண்ணுது பாப்பா. இது பிரியா கேம் என்ன பண்ணுது? என்ன ஜோனே வர முடியல உங்களால. நானும் வெயிட் பண்றேன்.
ஜோன் வரதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவ்வளவுதான் மறுபடியுமா ஜோன் அவுட் இவங்க பிளான் போட்டு கிளம்பணும் ப்ரோ. இல்ல ஃபுல் லெஃப்ட் போணும் இல்ல ஸ்ட்ரைட்டா பறக்குறது அட்வான்ஸ் ராக்கெட் அவ்வளவுதான் முடியும். ஒரே ஒருத்தன் நெருங்கி வந்திருக்கான் பாரு, இந்த ஷாரன் ஒருத்தன் முன்னாடி நெருங்கி வந்திருக்கான் பாரு. நெருக்கமா வந்து இவன் தான் இது தவிர யாரும் இருக்காது. போய் மரத்தை பிடிச்சிடுவானுங்க ப்ரோ. எப்படியோ சர்வை பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு. ஏன்னா அவங்க கிட்ட ஏதாவது டீம் புஷ் பண்ணும்போது இவங்க மரத்தை போய் பிடிக்கலாம் பறந்து போயிட்டு. நாக்கு ஷான் ஜிபிடிஎஸ் வெறியான ஒரு நாக்கு. இப்ப மாட்டினாரு. நேடு போட்டாங்கன்னா இவங்க முடிச்சு விட்டுருவாங்க. இப்ப அவனுங்க இது போறான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் மறந்து அவ்வளவுதான். இவங்க 3 கில்லு கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து 22 இருந்தாலும் 25 மாத்திட்டாங்க. பாத்தியா இல்லையா? 25 கில்லு 3. அதான் கேர்ள்ஸ் டீம் இருக்கிறது ஒரு நல்லதா. பாயிண்ட் ஒரு 4 கில்லு கிடைக்குதா, 4 பாயிண்ட் கிடைக்குதா இல்லையா? அது ஒரு பெரிய நல்லது தானே. டாப் எடுத்தா போதும். இப்போ அவ்வளவுதான். இங்க பாருங்க சாக்கோ கீகோ படுத்துட்டு 4x போட்டு படுத்துட்டு இருக்கான் சாக்கோ. இப்ப இவங்க மூவ் பண்றதா மேட்டர். இப்ப இவங்க எப்படி மூவ் பண்றாங்க, அவங்க எப்படி டாக்கிள் பண்றாங்க பார்க்கலாம். இது அந்த மொய்ட்டி அணி வேற இருக்காங்க உள்ள பிஆர்டிஎம்ல. இங்க பாரு மறுபடியும் போடுறான் பாரு. மறுபடியும் வச்சிட்டே இருக்கான்டா அவன் கையில மோட்டர் வச்சிட்டே இருக்கான். அவன் எப்போதான் அந்த நேரம் கிடைக்கும் போடலன்னு. இங்க பாரு 3.0 பாரு. 3.0 4 கில் எடுத்துட்டு கரெக்டா கார்ல எடுக்க பாக்குறாங்க. 3.0 ஆனா வண்டி எல்லாம் குளுத்துருச்சு. 10 டீம் தான். இப்ப டாப் 5 யார் வராங்களோ அவங்கதான். சொன்ன மாதிரி ஒரு பக்கியை குத்திச்சு டிஸ்டார்ட் பண்ணிச்சு. அவங்க எல்லா மரத்தை பிடிச்சிடுவானுங்க. ஐயோ ஆமா தங்கமணி தான், வேற யாரும் இல்ல. நான் கோஸ்னா தங்கமணி 2.0 பக்கத்துல. ஐவரி விடல. ஐவரி மோட்டர் எடுக்கறான். ஏவிஓபிக்கு 0.1 HP. ஏவிஓபி 0.1 HP. ரெண்டு பேர் இன்னமும் வரல. இன்னும் உள்ள போணும் கோஸ்ட். 6 மீட்டர் உள்ள போணும். இன்னும் உள்ள போணும். ஏவி வெடிகுண்டு போட்டான் ப்ரோ. கட்ட உள்ள போகுது. மொபைலிட்டி உடைக்கிறானுங்க. யார் ஐஎஸ் கில்லோ அவங்கள உடைக்கிறானுங்க அவனுங்க. அங்க பாருங்க பின்னாடி ஈஸ்வர் டீம். அவ்வளவுதான். ராதிக் பாத்துறான். நீங்க சீசோஜி பாத்துறானா இல்ல? பாத்துறான். இங்க பாரு ஃபைட். அவ்வளவு பிடிச்சு காப்பாத்துறாங்க. மொபைல் பேடிஸ் ஜோன் வந்துருச்சு. பிரச்சனை இல்ல. சாக்கோ நோக்கி இருக்காரு. ஐவரி ஓரம் பாருங்க. மறுபடியும் ஈஸ்வர் 3.0 என்ட்ரி ப்ரோ. உள்ள புரிய 11 கில்லு மறுபடியுமா? ஐவரி பாருங்க உள்ள மூட்டு முடிச்சு அவன் உட்கார்ந்திருக்கான். நான் வந்து 3.0 சப்போர்ட். அந்த கல்லுக்கு போறான்டா நேடு. ஐவரி அந்த கல்லுக்கு நேடு பாத்துனா. அந்த கல்லுக்கு நேடு போடுறா ஐவரி. ஜீஸ் அங்கதான் இருக்கான். சந்திரா உட்றாத டோய். மஜிக்கு அவன் ஒரு நேர் போறான். அத மாதிரி நினைச்ச மாதிரி கோட் நாக்கு. ஆனா இவங்க டிஸ்ட்ராக்ட் ஆறாங்க. டாப் 7 வந்துட்டாங்க. இன்னும் 2 டீம். 25 கில் வச்சிருக்காங்க. ஒரே ஒரு ஐபச்சன் மட்டும் உள்ள போறான். படம் போட்டானடா. 6ல முடிச்சான்டா அவள. 25 பாயிண்ட் எடுக்கறா பண்றானடா டேய். பேக் அடிக்கறான் பாருங்க. படம் காசனடா. படம் போட்டானடா டேய். ஓபால மாஸ்டர் மைண்ட்ரா டேய். போட்டு நான் 1 டீமே கரூர் சொன்னடா டேய். போடு பொளந்துட்டானடா டேய். 2.0 எமர்ஜ் ஆகுதுடா. ஐயோ வெரி மாசான பண்ணா. டோனியை ஆமா பாருங்க. டோனி காப்பாத்து. படம் இறக்கிட்டானுங்க ஓய்ஸ். கொம்ப இறங்கிட்டான் ப்ரோ. 2.0 இறங்கிட்டான் ப்ரோ. கொம்ப இறங்கிட்டான் ப்ரோ. போடு டாப் 3 வித் 16 கில். டாப் 3 வித் 16 கில். எவ்வளவு பாயிண்ட் செக்யூர் பண்ணாங்க? 16 ஒரு 8 24 பாயிண்ட் செக்யூர் பண்ணிட்டாங்க. 24 பாயிண்ட் செக்யூர் பண்ணிட்டாங்க. போனஸ் எவ்வளவு? 23 47 பாயிண்ட் செக்யூர் பண்ணிட்டாங்க. 47 பாயிண்ட் செக்யூர் பண்ணிட்டாங்க இவங்க. ஆனா இங்க ஈஷாக்கும் சாக்கோ 3.0 2.0 ஒரு ஃபைட் வருதுனே. 3.0 2.0 ஃபைட். ராட்டிக் நாக்கு மேலே ஏறி வரா.
சாக்கோ ஒரு நேடு போட்டா சரியான கனெக்ட். கண்டிப்பா ஒரு 2 நாக்கு விழுக வாய்ப்பு இருக்கு. அந்த வாசல ஒரே ஒரு நேடு போட்டா போதும். come on guys தூக்குறாங்க, டீமை ஃபுல்லா காப்பாத்துறாங்க. நேடு மால்ட் வந்துச்சு. என்னடா உயிரோட இருக்காங்க, என்னடா இது, SSBDS இருக்கானுங்க, இவங்க இருக்கானுங்க. என்னடா நடக்குது? ஐயோ வெரிடா பிளேஸ்மென்ட்ல ஸ்கில் படம் இறங்கறடா டேய், படம் தூக்கிட்டோம்னா 4 பேரையும் டேய் ப்ராப்பர் 3v4v4 ரா, ப்ராப்பர் 4v4 4 பேருமே அலைவ், 4 பேருமே ஃபுல் எக்யூப்டு. இப்ப தெரியுமா யாரு போறனே, இப்ப பாருங்க गाइस யாரு போறனே, இப்ப தெரிஞ்சிருந்தல யார் ஜெயிக்கறன்னு பாப்போம். என்ன வேணா சொல்லு ப்ரோ, இங்க ஐவரி தான் ப்ரோ மாசே அப்படின்னு டெட் பாய் தமிழ் சொல்றாரு. வெரி முன்னாடியே காஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ, சத்தியமா காஸ்ட்லி படம் விட்டான் ப்ரோ, அவன் காஸ்ட்லி படம் விட்டான் உண்மையில சீரியஸா. அதுக்கு ஒரு தில் வேணும் உண்மையிலுமே. அது டாப் 6ல பிடிச்சு அந்த டீமை உடைக்கிறதுலாம் படத்தோட கிளைமாக்ஸோட உச்சகட்டம். அது காஸ்ட்லி எல்லாம் உமால வேற மாதிரி வார்ல காஸ்ட்லி எல்லாம் வாய்ப்பே கிடையாது. போடு வெரி ராட்ரிக் பொறுமையா இருக்கான், இந்த பக்கம் ஏற மாட்டானுங்க. வராங்க ஏதோ பண்ண போறாங்கன்னா குமார் என்ன சொன்னாலும் அதே நடக்குது. என்ன குமார் கணிப்பின் ஜெயிக்கிட்டோம். அப்புறம் பாருங்க இந்த பக்கம் SSBDS 2 நாக்கு வச்சிருக்காங்க, சாரி 1 நாக்கு வச்சிருக்காங்க. டாக்ஸிக் நாக்கு அதே மாதிரி கேப்சல் நாக்கு வச்சிருக்காங்க. இத பயன்படுத்தி சாக்கோ சரியான புஷ் முடிச்சிருக்கான். சாக்கோ பாருங்க எங்க அடிக்கிறான், சாக்கோ மேல நிக்கிறான். ஐயோ ஆனா 16 கில்லு. ஆனா BTS 3.0 அங்க பாரு அவனுக்குள்ளுமே வெறியான பொசிஷன் எடுக்கறானுங்க. சொல்ல போனா BTS 3.0 பொசிஷன்ல இருக்குது. BTS 3.0 பொசிஷன் அவங்க எல்லாமே ஜோன் வரணும், மத்தவங்க எல்லாமே ஜோன் வரணும். சரியான ஈஷா நாக்கா இல்ல சொன்ன மாதிரியே தப்பு நடந்துருச்சு. அடுத்த நிமிஷம் உள்ள வந்துட்டாங்க. Seriously guys, seriously 2.0 comeback கொடுத்தது. 2.0 comeback கொடுத்துச்சு. ஐயோ 30 பாயிண்ட் 30 பாயிண்ட்